Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது பரிகாரம் தேவையில்லா 11ஆம் இடத்து சூரியன். இதன் தலைப்பு. பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் இன்றியமையாத கிரகம் அப்படின்னா சூரியன் தான். சொல்லப்போனால் சூரியன் தான் ஜோதிடனுடைய அரசன். சூரியன் இல்லைன்னா ஜோதிட சாஸ்திரம் இல்லை. சூரியன் இல்லைன்னா நம்மளுடைய உலகமே இல்லை. பால்வெளி மண்டலம், நம்மளுடைய 9 கிரகங்கள், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது மாதிரி ஆகிடும். இந்த சூரியனுக்கு ஒரு விசேஷமான இயல்பு உண்டுங்க. இவர் 10ஆம் இடத்துல திக்பலம் பெறுவார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதிகமான வலிமையான அமைப்பை 10ஆம் இடத்துல சூரியன் பெறுவார் அப்படிங்கிறது ஒரு நார்மலாக எல்லாருக்கும் உள்ளது. ஆனால் அதை விட விசேஷமான அமைப்பை 11ஆம் இடத்துல உட்கார்ற சூரியன் கொடுப்பார். ஜாதகத்தில் நிறைய குற்றங்கள், குறைகள் இருக்கும். தோஷங்கள், திருமண முறிவு, குழந்தை இல்லாத நிலை, தொழில் இல்லாத நிலை, வளர்ச்சி இல்லாத நிலை, ஆயுள் பலம் இல்லாத நிலைன்னு பலவிதமான குற்றங்கள் இருக்கும். இது நிறைய பரிகாரங்களுமே நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இதை பண்ணணும், அதை பண்ணணும், இந்த கோயில் போங்க, அந்த கோயில் போங்கிற மாதிரி சொல்கிறோம். பட் இந்த எல்லாத்தையும் ஒரு சொடக்கு நேரத்தில் சூரியன் கண்ட பனி போல உங்கள் அனைத்து துன்பங்களையும் நிவர்த்தி செய்துவிடும் வல்லமை 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற சூரியனுக்கு உண்டு. இந்த 11ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துட்டார்னாலே பாதகம் என்பது நிச்சயமாக தவிர்க்கப்படும். இந்த இடத்துல ஒரு கேள்வி வரலாம். ஸோ ஒரு குறிப்பிட்ட 2 லக்னங்களுக்கு 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது பாதகாதிபதியாகவும் செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கே அப்படின்னு யோசிக்கலாம். உதாரணமாக துலா லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் அது பாதகஸ்தான். தனுசு லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் நீச்சம் அடைஞ்சிடுவார். ஸோ இவர் எப்படி செயல்படுவார் அப்படிங்கிற ஒரு டவுட் வரலாம். நான் நிச்சயமாக சொல்கிறேன், இந்த 2 லக்னங்களுக்கு பாதகத்தையும் தாண்டி பரிகாரம் தேவைப்படாத அளவுக்கு நன்மைகளை செய்யவே செய்வார். அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ உதாரணமாக மேச லக்னத்துக்கு சூரியன் 11ஆம் இடத்துல இருக்காருன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா தன்னுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானமான சொந்த வீடான 5ஆம் இடத்தை பார்த்தபடி இருப்பார். இந்த லக்னத்துக்கு இவர் இயற்கை சுபர் வேறு. இந்த லக்னத்துக்கு அவர் ரொம்ப நல்லவர். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே ஜாதகத்திற்கு இருக்கக்கூடிய குற்றங்கள், தோஷங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சுடுவார். 11ஆம் இடத்துடைய ஒரு விசேஷமான அமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, உபஜயஸ்தானத்தில் வரக்கூடிய ஒரு வீடு. ஒரு மனிதனின் லாப மேன்மையை குறிக்கக்கூடிய வீடும் இதுதான். பராக்கிரமஸ்தானம், அவனுடைய வலிமை என்ன, எந்த அளவுக்கு அவனால் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு ஜெயிக்க முடியுங்கிறத குறிப்பிடக்கூடிய வீடும் 11 தான். நார்மலாகவே 11ஆம் இடத்துல வலுவான கோள்கள் அமர்றது சிறப்பு. மேலும் சூரியன் 11ஆம் இடத்தில் அமரும்போது உங்கள் ஆத்மா ஏதேனும் ஒரு நேரத்தில் விழித்து கொள்ளும். உங்களுடைய ஆத்மா விழிச்சுக்கிறதுனாலேயே நீங்கள் அதுவரை இருந்து வந்த நெகட்டிவான அத்தனை கட்டுகளையும் உடைச்செறிஞ்சிருவீங்க. உங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி பூரா காணாமல் போயிடும். பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகும். அப்போ வாழ்க்கையில் முன்னோக்கி போவீங்க. பொதுவாக சூரியனை ஆத்ம காரகன்னு சொல்லுவாங்க, தகப்பன் காரகன்னு சொல்லுவாங்க, சம்பார்த்திய காரகன்னு சொல்லுவாங்க, தைரிய காரகன்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் 11 இருக்கிறதுங்கிறது ஒரு கொடுப்பினை தான். என்ன, அவர் வேறு எந்த பாவிகளோடையும் பங்கப்படாமல் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இவரை மோசமாக பாதிக்கிற கிரகங்கள், சூரியனை பாதிக்கிற கிரகங்கள்னு எடுத்துக்கிட்டால் 3 பேர் தான். சனியோடு அவர் க்ளோஸாக சேர்ந்துருக்கும் போது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுவார். ராகு கேதுகளோடு க்ளோஸாக சேர்ந்துருந்தோன்னா இவரே கிரகணம் ஆகிடுவார். ஸோ இந்த மாதிரி அமைப்பில் 11ஆம் இடத்துல இருந்தால் ஒன்றும் புண்ணியம் இருக்காது. அது இல்லாத வேறு யார் கூட இருந்தாலும் சரி, அல்லது தனித்து இருந்தாலும் சரி. ரிஷப லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல மீனத்தில் சூரியன் இருக்கும்போது ஒரு அற்புதமான அமைப்பு. தன்னுடைய உச்ச வீட்டை நெருங்கி விட்டாருங்கிற அமைப்பில் வரும். சுகாதிபதி லாபஸ்தானத்தில் தொட்டதெல்லாம் பொன்னாகும் யோகிதைகள் அப்படின்னு சொல்லலாம், பங்கப்படாமல் இருக்கிற பட்சத்தில். மிதுன லக்னக்காரங்களுக்கு அஃப்கோர்ஸ் கேட்கவே வேண்டாம். 11ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் உச்ச வலிமையோடு இருப்பார். மிதுன லக்னம் வாழ்க்கையில் பிறந்து பெரிய லெவலில் முன்னுக்கு வருதா, சூரியன் 3லேயோ 11லேயோ ஆட்சியாக இருக்கிறவங்க மட்டுக்கும் அந்த சாத்தியம் உண்டு. 3ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் சிம்மத்தில் ஆட்சி பவரில் இருப்பார். 11ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் மேசத்தில் உச்ச பவரில் இருப்பார். ஸோ அப்போ இவங்களுடைய தோஷங்கள், பரிகாரங்கள், நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் அறுத்தெறியப்படும். பரிகாரமே தேவைப்படாதுங்கிற மாதிரி வாழ்க்கையில் முன்னுக்கு வர
வைராக்கியத்துடன் பராக்கிரமத்துடன் முன்னுக்கு வர்ற அமைப்பாக போயிடும். கடகலக்கணத்திற்கு ரிஷபத்தில் வந்து உட்காருவார். இது வந்து அவருடைய வீட்டுக்கு 10ஆம் இடம்னும் லக்னத்துக்கு 11ஆம் இடம்ங்கிறதும் வரும். இதுவும் ஒரு அற்புதமான அமைப்பு. தனாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறது. இங்கே லாபஸ்தானம்னு 11ஆம் இடத்தை குறிப்பிடும். அப்போ உங்களுக்கு லாபம் எங்கிருந்து வரும், உங்கள் பராக்கிரமம் எப்படி வெளிப்படும், அந்த சூட்சுமத்தையும் இந்த 11ஆம் இடம் கொடுக்கறதுனால இதுவும் ஒரு அருமையான இடம். சிம்ம லக்னத்திற்கு அஃப்கோர்ஸ் 11ஆம் இடத்துல லக்னாதிபதிங்கிற முறையில் உட்கார்றது ரொம்ப 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 சிறப்பு தான். இதையும் குறையே சொல்லிட முடியாது. அற்புதமான வளர்ச்சி, முன்னேற்றம், யோக பாக்கியதைகளை கட்டாயம் சிம்மலக்கணக்காரர்கள் பெரும் வாய்ப்பு உண்டு. அவர் பங்கப்படாமல் இருக்கிற வரையில். சனியோடு சேர்ந்துருக்கூடாது, ராகு கேதுவோடு சேர்ந்துருக்கூடாது. மற்றபடி சூரியன் சந்திரனோடு இருக்கலாம், சுக்கிரனோடு இருக்கலாம், புதனோடு இருக்கலாம், குருவோடு இருக்கலாம், செவ்வாயோடு இருக்கலாம். நத்திங் சீரியஸ். தனியாகவும் இருக்கலாம், எந்த ப்ராப்ளமும் இருக்காது. கன்னிகா லக்னத்திற்கு 11ஆம் இடம் கடகத்தில் அவர் அமர்ந்திருப்பதும் ஒரு விதத்தில் சிறப்பு தான். வெளிநாடு போகிறது, வெளிநாட்டில் வாழ்க்கை, வெளி மாவட்டங்களில் செட்டில் ஆகக்கூடியது, நிரந்தர குடியுரிமை வெளிநாட்டில் வர்றதுங்கிற மாதிரி அதுவும் ஒரு நல்ல அமைப்பாக போட்டு. துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பாதகாதிபதி 11ஆம் இடத்திலேயே வலுத்திருக்காருங்கிற இந்த ஒரு சின்ன நெகட்டிவ் கொஞ்சம் இருக்கும். அரசாங்கம் அது சார்ந்த சில நெகட்டிவ் இருந்தாலும் கூட ஜாதகர் வைராக்கியத்துடன் முன்னேறும் யோகிதை கொண்டவராக தான் இருப்பார். அதில் ஒன்றும் டவுட்டே வேண்டியது இருக்காது. வேறு இயற்கை சுபர்களான இந்த லக்னத்துக்கு சுபர்களான புதனும் சுக்கிரனும் கூட இருந்துட்டாங்கன்னா இது ஒரு அற்புதமான அமைப்பாக போயிடும். விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடமான கன்னியில் சூரியன் இருக்கும்போது இதுவும் ஒரு அற்புதமான அமைப்பு தான். இவர்களுக்கு ஜீவனாதிபதி லாபஸ்தானத்தில் எதை செய்தாலும் லாப நோக்கத்தோடு செயல்படுவாங்க. தங்களுடைய பராக்கிரமத்தை ரொம்ப அற்புதமாக வெளிப்படுத்துவாங்க. வெற்றி வாகை சூடும் அமைப்பு இவங்களுக்கு நேச்சராகவே இருக்கும். விருச்சிக லக்னக்காரங்களுக்கு சூரியனும் சந்திரனும் மட்டும் ஒழுங்காக அமைஞ்சிட்டாங்கன்னா அவங்களால சாதிக்க முடியாத காரியங்களே இருக்காது. எல்லா விதத்திலையும் வெற்றி பெறுவார். தனுர் லக்னத்துக்கு அப்போஸ் 11ஆம் இடத்துல வந்து அவர் வந்து நீச்சமடைவார். ஆனால் இதில் நிறைய விதிவிலக்குகள் இருக்கும். ஒரு முதல் 15 டிகிரிக்குள்ளே தான் அவர் அதிகமான நீச்ச வலிமையில் இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீச்ச பங்கம் அடைஞ்சிடுவார். புதனோ சுக்கிரனோ கூட இருந்துட்டாங்கனாலும் சந்திரகேந்திரம் அமைஞ்சிட்டாலும் இங்கே நீச்ச பங்கம் கிடச்சிடும். குறிப்பாக சுக்கிரன் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், புதன் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னால இதுவும் இவங்களுக்கு பாக்கியாதிபதி லாபஸ்தானத்தில்ங்கிற அடிப்படையில் முன்னேற்றத்தை தரும். மகர லக்னத்துக்கு விருச்சிகத்தில் சூரியன். பொதுவாக கெட்ட வீட்டு அதிபதிகள் 6, 8, 12ஆம் வீட்டு அதிபதிகள் வந்து உபஜயஸ்தானங்களில் நட்பு நிலையில் இருந்துட்டால் நல்லதுங்கிற அடிப்படையில் மகர லக்னக்காரங்களுக்கு சூரியன் 11ஆம் இடமான விருச்சிகத்தில் இருக்கிறது ஒரு விதத்தில் நெகட்டிவ் பலனை பூரா இல்லாமல் செய்துவிடும் அமைப்பாய் மாறும். கும்ப லக்னத்திற்கு தனுசில் சூரியன் 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல 2 திருமணத்திற்கான வாய்ப்புகளை உருவாக்குனாலும் கூட தனுசு அந்த மாதிரியான வீடுகளை செய்கிறதில்லை. இங்கே உட்கார்ற சூரியன் ஜாதகருக்கு திருமணத்துக்கு பிறகு லாபம், முன்னேற்றம், வளர்ச்சி, யோகங்கள், சமுதாயத்தினால வளர்ச்சி, முன்னேற்றம்ங்கிற நல்ல பலனை தான் கொடுக்கும். ஸோ இங்கேயும் சூரியன் இருக்கிறது ஒரு தனிச்சிறப்பு. கடைசியாக மீன லக்னக்காரங்களுக்கு 11ஆம் இடத்துல சூரியன் மகரத்தில் வந்து உட்காருவார். இது உத்தராயண புண்ணிய காலமாகி தை மாதத்தில் சூரியன் வந்து இங்கே அமர்ற யோகம் உண்டாகும். இவர்களுக்கு உபஜயஸ்தானாதிபதியான 6 11ங்கிறதுனால நல்ல வேலை கிடைக்கிறது, நல்ல உத்தியோகத்தினால வளர்ச்சி அடைகிறது, பிஸ்னஸ் பண்ணாலும் சக்ஸஸ் பண்ணுறதுங்கிற மாதிரி அமைப்பை கொடுத்துரும். ஆக மொத்தம் 11ஆம் இடத்துல சூரியன் அமர்ந்து டிஸ்டர்ப் ஆகாமல், வேறு பாவைகளோட தொடர்புகள் இல்லாமல், இயற்கை சுபர்களோட தொடர்புகளையும் கூடுதலாக பெற்றார்னா உங்கள் ஜாதகத்துக்கு பரிகாரமே தேவையில்லை. நீங்கள் கண்டிப்பாக ஆத்ம சுத்தியுடன் வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவதற்காகத்தான் பிறப்பெடுத்திருக்கிறீர்கள் என்பதை தீர்க்கமாக நம்ப முடியும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.